ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச். அவர் சொல்லியிருக்கிறாரு இது என்னுடைய ரத்தமா இருக்கிறது, அவர் சொல்லியிருக்கிறாரு இது என்னுடைய சரீரமா இருக்கிறது. அது கிறிஸ்துவின் ரத்தம், அது கிறிஸ்துவின் சரீரம். அது அடையாளம் அல்ல, நிஜமாவே அப்படிதான் இருக்குது. அப்ப நான் அதை எடுத்துக்கும் போது இயேசுவின் சரீரத்தை நான் புசிக்கிறேன், இயேசுவின் ரத்தத்திலே நான் பங்குள்ளவனாக மாறுகிறேன். ஹல்லேலூயா. The blood for forgiveness, the body for healing. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது நாம் மன்னிக்கப்படுவதற்காக, அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டது நாம் சுகமா இருப்பதற்காக. ஹல்லேலூயா. கம்யூனியன் பற்றி நாம் படித்து வருகிறோம். திருவிருந்து, கர்த்தருடைய பந்தி, இதற்குள்ளே இருக்கக்கூடிய ஆசீர்வாதம். இந்த பந்தினாலே ஒரு பயத்தில் ஜனங்க ஆசரிச்சுட்டு இருந்தாங்க. இந்த பயம்லாம் தேவையே கிடையாது. இது பயத்தின் மார்க்கம் கிடையாது, இது பாச மார்க்கம். கிறிஸ்து நம்மளை பயமுறுத்தி அச்சுறுத்துறதுக்காக வரல, நம்மளை வாழ வைக்கிறதுக்காக அவர் வந்தார். அநேகருக்கு இந்த கம்யூனியனை பற்றி இருக்கிற பல கேள்விகளுக்கு அதில் பங்கு பெறுவதற்கு நிறைய கேள்வி இருந்தது. அதுக்கான பதிலெல்லாம் நம்ம போன இதிலேயே பேசியிருக்கிறோம். இன்னும் அதுக்குள்ளே மறைந்து கிடக்கக்கூடிய பல ஆச்சரியமான நன்மைகளை குறித்து தொடர்ந்து படிக்க போகிறோம். சங்கீதம் 23 எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 23, இதுக்கும் கம்யூனியனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா அற்புதமான சம்பந்தம் இருக்குது. சங்கீதம் 23 5வது வசனம் பாருங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வலிகிறது. இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை, எல்லாம் சொல்லுங்க பந்தியை. பந்தி எதுக்கு? தொந்தியை நிரப்பதுக்கு தான். நிறைய பந்தியில் பங்கு பெற்று தான் தொந்தி என்ன பண்ணியிருக்குது, உருவாயிருக்குது. ஆனால் கர்த்தர் ஒரு பந்தி வச்சிருக்கிறாராம். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். பாருங்க, இது ஒரு அற்புதமான வசனம். இந்த பந்தி அப்படின்னு சொல்லும்போது நல்லா புரியும். ஏன்னா பந்தி ஆரம்பிச்சிச்சான்னு கேட்போம், பந்தி எப்போன்னு கேட்போம். ஒரு திருமணத்தில் அதை தான் ரொம்ப முக்கியமாக பேசுவாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. பந்தி எப்போ, பந்தி ஆரம்பிச்சிட்டா அப்படிலாம் கேட்போம். இதுலையும் ஒரு பந்தி இருக்குது. இது தேவன் ஒரு மனிதனுக்காக ஏற்படுத்துகிற பந்தி. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய பந்தி. ரொம்ப கவனமாக படிக்கணும். கல்யாண வீட்டில் பந்தியை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிற பந்தியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பந்தியில் பங்கு கொள்ளுறதின் மூலம்தான் இந்த பூமியிலே நாம் ஒரு நிறைவான ஒரு வாழ்வை நாம் வாழப்போகிறோம். அதற்கான வழி இந்த பந்தியில் தான் இருக்குது. கர்த்தருடைய பந்தி அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஆனால் சங்கீதக்காரங்க சொல்கிறாரு சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தி. நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் பிரச்சனை இருக்குது, நோய் இருக்குது, மரணங்கள் இருக்கிறது, பலவிதமான பாதிப்புகள் இருக்கிறது, சத்துருனுடைய பல போராட்டங்கள் இருக்கிறது, பலவிதமான எதிர்ப்புகள் இருக்குது. சத்துரு இல்லைன்னு சொல்லவே இல்லை, சத்துரு கட்டாயமா இருக்கிறான். ஆனால் இந்த சத்துரு என்ன நினைக்கிறான், அவன் என்ன யோசிச்சிருக்கான், அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடந்துடணுங்கிறத கர்த்தர் விரும்பலை, கர்த்தர் அதை பற்றி தீர்மானிக்கலை. இந்த உங்களை அழிக்கணும் அப்படின்னு சத்துரு நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவைகள் நடுவிலே நீங்கள் வாழ்ந்திருப்பதற்காக தேவன் சில ஆயத்தங்களை உங்களுக்காக செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவன் எனக்காக சில ஆயத்தங்களை செய்திருக்கிறார். சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. அப்போ வியாதிகளால், வியாதியின் கொடூரங்களால் இந்த உலகத்தில் மக்கள் தாக்கப்பட்டு அதனுடைய பாதிப்பை அனுபவித்து சிலர் பார்த்தீங்கன்னா அந்த வாழ்நாளை பூரணமாக எட்ட முடியாதபடிக்கு இன்னைக்கு மக்கள் வியாதியில் கஷ்டப்பட்டு இருக்கும்போது கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம், அங்கிருந்து தான் நம்ம நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு விசேஷமாக ஒரு காரியத்தை படிக்க போகிறோம். 30வது வசனம் பாருங்க. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நான் அந்த வசனத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது நிமித்தம்னா என்ன? 29வது வசனம். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான்.
இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவினரும் வியாதி உள்ளவருமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இது என்னங்கிறத பற்றி நான் உங்களுக்கு பேசினேன். இது நிமித்தம்னா என்ன? பந்தியை எடுத்தது நிமித்தம் வியாதி வந்துடுச்சு, பந்தியை எடுத்தது நிமித்தம் பாதியிலே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டாங்க. இது அப்படி சொல்லலை அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காண்பித்தேன். முழு கான்டெக்ஸ்ட்ல இருந்து அதோடைய பின்னணி எல்லாத்தையுமே நாம் போன சீரீஸில் பேசினோம். அப்போ இது அதை சொல்லலை. வியாதியாக இருக்கிறான், பலகீனத்தோடு இருக்கிறான், சாவுக்கு ஏதுவான நிலையில் இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கிறதன் மூலம் எப்படி தெய்வீக சுகங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியுங்கிறத இவன் அறியாததுனால அந்த வியாதியிலையும் அந்த பலவீனத்திலையும் அவன் வாழ்க்கை என்ன பண்ணிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறதா இங்கே போட்டிருக்குது. அப்போ என்னன்னு தெரியாமல் எடுத்ததுனால வியாதி பலகீனம் வந்து அவன் அதில் எந்த மாற்றமும் பெறாமல் அவன் மரிச்சு போகிறது உண்மையாக இருக்குன்னா, அப்போ என்னன்னு தெரிஞ்சு ஒருத்தன் எடுத்தான்னா எந்த வியாதியும் நீங்கும், எந்த மரணத்துக்கு ஏதுவான காரியங்களிலும் மாற்றத்தையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இது நிமித்தம் அப்போ ஒரு விசுவாசி வியாதியா இருப்பதற்கு அநேக காரணங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் பேசாமல் இது நிமித்தம் ஒரே ஒரு ஃபார் திஸ் ரீசன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அது ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு காரியம். என்ன அந்த ரீசனு? கர்த்தருடைய பந்தி என்ன? இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்திலும் பங்கு கொள்ளுற என் வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஆரோக்கியமும் எப்பேற்பட்ட நிறைவும் உண்டாக முடியுங்கிறத ஒரு விசுவாசி அறியாததுனால தான் வாழ்க்கையில தோற்று போறாரு. வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற நிறைவான அந்த பலனை அனுபவியாமல் போகிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோட இப்படிலாம் ஆகக்கூடாதுங்கிற அக்கறையோட தன்னுடைய நிருபங்கள்ல பவுல் அப்போஸ்தலன் இது என்ன பண்றாரு, எழுதுகிறார். உங்களுக்கு தெரியுமா, பவுல் அப்போஸ்தலன் இதை ஒரு வெளிப்பாடாக பெற்றுக்கொள்கிறார் ஆண்டவரிடம் இருந்து. பாருங்க 11ஆம் அதிகாரம் 23வது வசனம் பாருங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்ன சொல்றாரு? கம்யூனியனை குறித்த ஒரு வெளிப்பாட்டை நான் யார்கிட்ட இருந்து பெற்றுக்கிட்டேன். நீங்க யோசிச்சு பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்து மாம்சத்திலே இந்த பூமியில் இருந்த போது அவரோடு நடந்து அவரோடு கூட போய் அவரோடு இருந்து இந்த காரியங்களை கற்றுக்கொண்டு நமக்கு என்ன பண்ணல, எழுதல. அப்போ இந்த கம்யூனியன் எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு காரியமா இருந்தா, கிறிஸ்து தன் சீசர்களுக்கு போதிச்சு சொல்லி போனது மாத்திரம் இல்லாம திருச்சபையில முக்கியமாக எடுத்து பயன்படுத்தப்படுற பவுல் அப்போஸ்தலனுக்கு இதை ஒரு வெளிப்பாடாக கொடுக்கிறார். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒப்புவிக்கிறத கர்த்தரிடமிருந்து நான் என்ன பண்ணேன், பெற்றுக்கொண்டேன். இது ஒரு வெளிப்பாடாக எனக்கு வந்தது. தேவனிடத்திலிருந்து ஒரு ரெவலேஷன், ஒரு செய்தியாக நான் இதை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த கம்யூனியனை பற்றி அவர் என்ன பண்றார், பேசுகிறார். இது எவ்வளவு முக்கியமானதுங்கிறத நமக்கு என்ன பண்ண ஆரம்பிக்குது, எடுத்து காட்ட ஆரம்பிக்கிறது. இந்த கம்யூனியனுக்குள்ள பல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, பல நன்மைகள் இதுக்குள்ள கொட்டி கிடக்குது பாருங்க. அதுல சுகம் இருக்கிறது முக்கியமாக. ஏன்னா இப்ப தெய்வீக சுகத்தை பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா சுகம் மட்டும் இதுக்குள்ள இருக்குதுன்னு நினைச்சிடாதீங்க. இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொன்னா செழிப்புக்கான வழிகள் இருக்கிறது. அல்லேலூயா. அது எப்படிங்க நீங்க சொல்றீங்க? நீங்களா சொல்லிக்கிறதா? நானா சொல்லிக்கிறது இல்லை. பஸ்காவை நினைவு கூர்ந்து ஆசரித்த இஸ்ரவேலர்கள் பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட பண்ணினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர்கள் கோத்திரத்திலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. அப்போ கிறிஸ்துவினுடைய இந்த கல்வாரிக்கு முன்னடையாளமாக அவர்கள் ஆசரித்த அந்த பஸ்கா, அந்த பலியாக போகிற கிறிஸ்துவை எண்ணி அவர்கள் அதை எடுத்த பொழுது என்ன நடந்தது? ஒரு பொருளாதார விடுதலை அவர்களுக்கு உண்டானது. கம்யூனியன் எடுக்கும்போது பினான்சியல் அழுத்தங்கள், பொருளாதார பாதிப்புகள், கடன்கள், இதுல இருந்து நீங்க வெளியே வர ஆரம்பிக்கிறீங்க. அது வரைக்கும் சத்ருவானவன் போட்டிருந்த எல்லா சாபங்கள், சாபம் இருக்கிறதுனால தான் ஒரு மனுஷனால முன்னேற முடிய மாட்டேங்குது. எவ்வளவுதான் ஏறி ஏறி பார்க்கறான், இப்படி ஏறினா பொழுக்குன்னு வலிவி கீழே விழுந்துடலாம். இதெல்லாம் சாபத்தினுடைய அடையாளங்களா இருக்குது பாருங்க. ஆனா கம்யூனியன்ல என்ன நடக்குதுன்னா, சாபம் முறிக்கப்படுகிறது, அடிமைத்தனம் நீக்கப்படுகிறது, தேவனுடைய செழுமைகளும் தேவனுடைய நன்மைகளும் அவருடைய வாழ்க்கையில திறந்து விடுகிற திறவுகோலாக கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்துல சத்துருக்கு முன்பாக தேவன் உங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய பந்தின்னு இதை நம்ம பத்தி பேசிட்டு இருக்கிறோம். தாவீது அன்னைக்கு அதை பார்த்துட்டான். கர்த்தருடைய பந்தி, கர்த்தர் எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அப்ப பாருங்க, இது வெறும் சுகத்தை மட்டும் இது கொண்டு வர்ற ஒரு காரியம் அல்ல, இதுக்குள்ள பொருளாதார ஆசீர்வாதம் இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் இந்த கர்த்தருடைய பந்தியை, இந்த ராப்போஜனத்தை அவர் எப்படி அழைக்கிறார் பாருங்க. எப்படி நாம இதை அந்த அளவுக்கு சொல்றோம், வெறும் சுகம் மட்டும் இல்ல, பொருளாதார நிறைவுகளும் இதற்குள்ளே அடங்கி இருக்குதுன்னு எப்படி சொல்றோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம்
16வது வசனம் பாருங்க. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? கர்த்தருடைய பந்திய என்னன்னு சொல்றாரு? நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதத்தின் பாத்திரம். கம்யூனியன் கப்பு என்ன கப்பா? அது எதை கொண்டு வருது? ஆசீர்வாத பாத்திரம். அப்போ சாபத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் அதுல பங்கு கொள்ளும் பொழுது என்ன நடக்குது? சாபம் முறிக்கப்படுகிறது, சாபத்தின் வல்லமை விலகுகிறது. அவனுக்குள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் என்கிற வல்லமை. ஆசீர்வாதம் சும்மா நினைச்சு கூடாது. The power of God. உங்களை பெரியாள் ஆக்கக்கூடிய கடவுளுடைய சக்தி, God's empowerment, அதுதான் பிளெஸிங்ஸ். அப்போ அவ்வளோ நாள் உதவியற்று திக்கெட்டு கிடக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பந்தியில ஒரு மனிதன் பங்கு கொள்ள ஆரம்பிக்கும் போது அந்த ஆசீர்வாத பாத்திரம்னு போட்டிருக்கு. ஆனால் இது அந்த மாதிரி சொல்லலை பாருங்க. இதனால சாபம் வந்துருமாக்கும், இதனால வியாதி வந்துருமாக்கும், ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கும். ஒன்று இதோடைய நன்மையை அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் சபைகள் இதை அந்த அளவுக்கு அனுபவிக்காம போயிட்டாங்க பாருங்க. ஆனால் திரும்ப வேண்டும், தேவனுடைய வார்த்தையை கொண்டு மனசை மாற்ற வேண்டும். தேவன் இதை பவுல் அப்போஸ்தலன் இதை எப்படி சொல்றாரு? ஆசீர்வாதத்தின் பாத்திரம் அப்படின்னு அழைக்கிறார். சரி, இன்னைக்கு நான் குறிப்பா நான் இன்னைக்கு பேசணும் அப்படின்னு சொன்னது இந்த பந்தி அப்படின்னு. ஏன் இதை சொன்னேன்? இதை ஏன் வேதம் இப்படி அழைக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த கர்த்தருடைய பந்தியை கிறிஸ்து எப்படி சொல்றாரு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 26வது வசனம் பாருங்க. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. பாருங்க, இங்க கம்யூனியன் கர்த்தருடைய பந்திய இவர் என்ன சொல்றாருன்னா, பாருங்க, ஒரு போஜனம் நடந்து கொண்டிருக்கிறது, சாப்பாடு நடந்துட்டு இருக்குது. அப்போ இவர் ஆண்டவர் எழுந்து நின்று என்ன சொல்றாரு? இது புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. ஒரு நியூ கவனன்ட் சொல்றாரு. கவனன்ட்னால என்னன்னா, கடவுளுக்கும் ஒரு மனிதனுக்கும் ஏற்படுகிற உடன்படிக்கை, பிரிக்க முடியாத ஒரு ஒப்பந்தம். கான்ட்ராக்ட்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா கான்ட்ராக்ட் எப்படி வேணாலும் கேன்சல் பண்ணலாம். ஆனால் இது கேன்சலே பண்ண முடியாது. மரணம் மட்டும்தான் கேன்சல் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒன்றுதான் உடன்படிக்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. திருமணமும் ஒரு கவனன்ட் தான். கடவுள் அதை கவனன்ட் மாதிரி இருக்கணும் தான் வைக்கிறாரு. அதனால தான் சொல்றாரு, உன் உடன்படிக்கையின் தோழி. மனைவி யாரா? மனைவியை தோழியா பார்க்கறதே முதல்ல கிடையாது. உங்க ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டால் ஊர்லாம்பட்ட எல்லா பேரும் சொல்லுதாங்க. ஆனால் யாருமே உங்க ஒய்ஃப் பேரை சொல்லி நான் கேட்கல. ஆனால் உண்மையிலே உங்க ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டால் முதல்ல சொல்லணும் உங்க ஒய்ஃப் பேர். ஏன்னா அவங்க உங்க தோழி. ஹல்லேலூயா. இது சொல்லாதனால பல பேர் காலி. அதனால என் தோழியே அப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு போய் சொல்லி பாருங்க, நல்ல சாப்பாடு கிடைக்கும். பாஸ்டர் சொன்னாரு பிரசங்கம், இன்னைக்கு அதான் கேட்டேன். தோழின்னு சொல்லியிருக்கு. தோழியே, என் சிநேகிதியே. ஃப்ரெண்டு, வெறும் ஃப்ரெண்டு கிடையாது. ஃப்ரெண்டு அத்துட்டு கூட போயிடுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது, அத்துட்டு போகிற ஃப்ரெண்டு கிடையாது. உடன்படிக்கையின் தோழி. நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நியமித்தேன். விவாகம்னாலே நல்லா இருக்கணும் தாங்க. இதெல்லாம் கடவுள் வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தில் நிறைய பிரேக் நடக்கு, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் இஷ்யூ இருக்குது, அது வேற. ஆனால் மேரேஜ் இஸ் அ கவனன்ட். எல்லாம் சொல்லுங்க, மேரேஜ் இஸ் அ கவனன்ட். அப்படின்னா என்னன்னா, மரணம் தவிர வேற எதுவும் அதை பிரிக்க கூடாது. உடன்படிக்கை கர்த்தர் அப்படிதான் சொல்றாரு. உடன்படிக்கை எப்படிப்பட்டதுன்னா, மரணம் தான் அவர் பிரிக்க முடியுமே தவிர வேற எதுவும் பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கான்ட்ராக்ட். அப்படிப்பட்ட அதான் கான்ட்ராக்ட்ங்கிற வேர்டை யூஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. அதனாலதான் கவர்னன்ட்னு நம்ம சொல்றோம், அக்ரிமெண்ட்னு சொல்ல முடிய மாட்டேங்குது. ஏன்னா இப்படி எழுதுனது அப்படி எழுதி இப்படி இருக்கிறதே அப்படின்றதாங்க. இப்படியும் எழுதி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி காமிச்சிடுறாங்க. எல்லா அக்ரிமெண்ட்டும் மோசமாகி போயிருது. அதனால கடவுள் இரத்தத்தை கொண்டு உடன்படிக்கை செய்கிறார். The covenant through blood. உடன்படிக்கை எப்படி பண்றாருன்னா, தன்னுடைய சொந்த ரத்தத்தை வச்சு பண்றாரு.
பழைய ஏற்பாட்டில் நடந்த எல்லா உடன்படிக்கையும் மிருகத்தினுடைய இரத்தத்தை வைத்து செய்யப்பட்ட உடன்படிக்கை. புதிய ஏற்பாட்டில் செய்யப்படுகிற இந்த உடன்படிக்கை தேவன் தன்னுடைய குமாரனுடைய இரத்தத்தை வைத்து உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கை என்ன சொல்லுதுன்னா, நீ நான் இனிமே ஒன்று, நீ நான் இனிமே ஒன்று, உன் காரியம் வேற என் காரியம் வேற கிடையாது. இப்படி உடன்படிக்கைக்கு அடையாளமாக தான் இரத்தம் சிந்தப்படுகிறது. இந்த கவனன்ட் அப்படிங்கிறதுக்கான வார்த்தையை போய் படித்தா டு கட் அப்படிங்கிற விளக்கங்கள் தரப்படுகிறது. கவனன்ட்னால என்ன அர்த்தம்னா வெட்டுதல்னு அர்த்தம். டு கட், ஏன்னா ரத்தம் இல்லாமல் உடன்படிக்கை என்பது இல்லை. there is no blood, there is no covenant. ரத்தம் இல்லை என்றால் என்ன கிடையாது, உடன்படிக்கையே கிடையாது. அன்னைக்கு பாருங்க, பத்திரப்பதிவு, சார் பதிவாளர் அலுவலகம் இப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால தேவன் இந்த மனிதர்கள் மத்தியில் ஒரு வழக்கம் அன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, ஏதாவது ஒரு தகராறாயிருது, பிரச்சனை ஆயிடுது, ஏதாவது ஆயிடுதுன்னா அவங்களுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா இரத்த உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். 2 பேர் ஒரு இடத்துல வருவாங்க, அங்கே ஒரு மிருகத்தை ரெண்டா பிளந்து போட்டிருப்பாங்க. அந்த இரத்தத்தின் நடுவில் இவங்க என்ன பண்ணுவாங்களாம், வாக் பண்ணுவாங்களாம். வாக் பண்ணி ஒரு கப்பில் ஒயின் இருக்குமா, அதில் கட் பண்ணி இந்த ஆளுடைய பிளட்டையும் அந்த ஆளுடைய பிளட்டையும் அதில் என்ன பண்ணுவாங்களாம், ஊற்றுவாங்களாம். ஊற்றிட்டு 2 பேரும் சேஸ் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்களாம், குடிப்பாங்களாம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் பிளட் இவருக்குள்ளே போயிட்டு, இவர் பிளட்டு அவருக்குள்ளே போயிட்டு, நீயும் நானும் இனிமே யாரு ஒன்று, ரத்த சம்பந்தமானவர்களாக மாறிவிட்டோம். ஓ ரத்தம் வேற என் ரத்தம் வேற கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அன்னைக்கு அப்படி ஒரு முறைமை நடந்துட்டு இருந்தது. பாருங்க, இந்த ஆபிரகாமுக்கு கடவுள் எத்தனையோ வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், உனக்கு பிள்ளையை தருவேன்னா, இவன் வேலைக்காரி மூலமாக தான் பிள்ளையை பெருக்கிற வேலையை தான் பார்த்துருக்கிறான். அவன் வாக்குத்தத்தத்துக்கு காத்திருக்க முடியல, பொறுமையாக இருக்க முடியல, அவனுக்கு முடியல, அவன் மனைவிக்கு முடியல. ஆனால் எப்போ ஆபிரகாம் விசுவாசிச்சான்னு நீங்கள் பைபிளில் படிச்சு பாருங்க. கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணார், இன்னைக்கு கூட வாக்குத்தத்தம் இருக்குது. ஆனால் விசுவாசிகளால் ஏன் அதை விசுவாசிக்க முடியவில்லை? பேர் விசுவாசி, ஆனால் விசுவாசிக்க முடியவில்லை. வாக்குத்தத்தம் இருக்குதா? அது நிறைய இருக்கு, அட்டை கொண்டு வந்தாச்சு. ஆனா வாக்குத்தத்தத்தை ஏன் விசுவாசிக்க முடியல? வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கக்கூடிய துணிவு ஒரு மனுஷனுக்கு எங்க இருந்து வருது தெரியுமா? அது ஆபிரகாமுக்கு வரவே இல்லை, அது வரவே மாட்டுக்கு. சில சொல்றாங்க, நானும் டைப் பண்றேன் ஆனா வரமாட்டுக்கு ஐயா அப்படிங்காங்க. வரமாட்டுக்கு. ஆபிரகாமுக்கே வரல. எப்போ வந்ததுன்னு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் எப்பொழுது தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பற்றி பேசினாரோ அப்பந்தான் அவனுக்கு இனி இதை தோற்கடிக்கக்கூடிய ஒன்று கிடையாது. ஏன்னா உடன்படிக்கைன்னா அது ஜீவனுக்கு சமானமாக இருக்கிறது. கர்த்தர் தன் ஜீவனையே கொண்டு பேசிட்டாரு, இனிமே அது நடந்துதான் தீரும் அப்படிங்கிற விசுவாசம் ஆபிரகாமுக்கு அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிக்கிறது. அப்பந்தான் நீங்க படிக்க முடியும், ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எப்போ கவனத்தை பத்தி பேச ஆரம்பிச்ச பிறகு, உடன்படிக்கையை பத்தி பேச ஆரம்பிச்ச பிறகு. இன்னைக்கு கூட விசுவாசிகள் மத்தியில விசுவாசம் எப்போ துளிர் விட்டு எழும்ப முடியும் என்றால், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் உங்களை குணமாக்குவார், தேவன் உங்களை விடுவிப்பார் என்பது வெறும் வார்த்தைகளாக அது தரவில்லை, தன் இரத்தத்தை வைத்து உடன்படிக்கை செய்த வாக்குத்தத்தங்களாய் அவர்கள் இருக்கிறது என்பது எப்பொழுது தெரிகிறதோ அன்னைக்குதான் அதை நம்புற ஒரு துணிவு ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். பாருங்க, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, வெறும் வாக்குத்தத்தம் இல்லை, ஆணை இட்டார். ஆணையும் கிடையாது. ஆணை நல்லது, வாக்குத்தத்தம் பண்ணியாச்சு. இப்ப கடவுள் என்ன பண்றாரு? ஆணை இடுகிறார். எல்லாம் சொல்லுங்க, ஆணை இடுகிறார். ஆணைன்னா என்ன? சத்தியம். சத்தியம். வாக்குத்தத்தத்து மேல இந்த மனுஷனுக்கு நம்பிக்கை வர்றதுக்கு தேவன் பெரிய வேலை செய்யறாரு. பாருங்க, உங்க விசுவாசத்துக்காக அவர் வேலை செய்யறாரு, இது நினைச்சுக்கோங்க. உங்களை விசுவாசிக்க வைக்கிறதுக்கு அவர் வேலை பார்க்கிறாரு. இங்க பாருங்க, விசுவாசின்னு வேற சொல்றாரு, ஆனா நீங்க விசுவாசிக்க வைக்கிறதுக்கு அவரே வேலை செய்யறாருங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம். ஐயோ, கவர்னன்ட்டுக்குள்ள போயிட்டா பெரிய சப்ஜெக்ட் ஆயிடும் அது. நான் இதுக்குள்ள சீக்கிரமா வந்துடுறேன், ஆனா கொஞ்சம் சொல்லணும், கொஞ்சம் சொன்னாதான் இது கொஞ்சம் விளங்கும். பாருங்க, பல வாரங்கள் நாம் படிக்கக்கூடிய அளவிற்கு அற்புதமான சத்தியம் இந்த உடன்படிக்கை என்கிற ஒரு காரியம். பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 13 பாருங்க. எபிரேயர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 13. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மில் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினால் தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். இது
வாக்குத்தத்தமாக மட்டும் இங்க செய்யாம தேவன் அதை என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆணையிட்டார். எல்லாம் சொல்லுங்க, ஆணையிட்டார். இப்ப 15 பாருங்க. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். அம்மா சத்தியம் அப்பா சத்தியம் எல்லாம் பண்றோம் இல்லையா, அதான் போட்டிருக்கு. ஆனா ஆண்டவர் யார் சத்தியம் பண்ண? அவர் எங்க அப்பா சத்தியம் சொல்ல முடியாது, அம்மா சத்தியமும் சொல்ல முடியாது. அதனால என் மேல சத்தியமாங்கிறாரு. அல்லேலூயா. கடவுள் சத்தியம் பண்ணணுமா? கடவுள் பொய்யே சொல்ல மாட்டார், பொய்யுரையாதவர், அவர் தான் தேவன். ஆனா இந்த மனுஷனுக்கு நம்பிக்கை வர்றதுக்காக நம்ம லாங்குவேஜ்லேயே பேசுறாரு. நான் நல்லா இருப்பேனா, டவுட்டா இருக்க, நான் தேறுவேனா, என் வாழ்க்கை நல்லா ஆயிடுமா, நான் இதுல இருந்து விடுபட்டு நல்ல நிலைக்கு போயிட முடியுமான்னு 1000 சந்தேகங்கள் இருக்கு. இந்த சந்தேகங்கள்லாம் நீங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு? சத்தியம் பண்ணியாவது இந்த சந்தேகத்தை நீக்கிறோன்னு பாக்குறாரு. அல்லேலூயா. அங்க பாருங்க 16. மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படி ஆணையிடுதலை சகல விவாதத்திற்கும். ஆமா, ஓட்டு போடும் போதும் கூட 1000 ரூபா கொடுத்து சத்தியமா அவருக்கு போடுன்னு அப்படின்னு சாமி பேர்ல சத்தியம் பண்ணி ஓட்டு போட வச்சிடறாங்க. ஏன்னா ஆணை இட்ட பிறகு விவாதத்துக்கெல்லாம் முடிவு வந்துடுதான். இனிமே அவன் பக்கம் நீ போகக்கூடாது, இவன் பக்கம் நீ போகக்கூடாது, சண்டை கண்டெல்லாம் வந்தால் இது ஒரு இது வச்சிருக்கிறாங்க. நம்ம ஊர் சைடுகள்லேயே கிராமங்களில் கூட இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். முடிவு அப்படிதான் விவாதத்துக்கு முடிவு அவங்க கொண்டு வராங்க. 17. அந்தபடி தேவனும், அந்தபடினா யாரு? இந்த மனுஷன் பண்றபடி. இவர் பார்த்தா கடவுள் என்னையா இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. என்ன பண்றது, நம்மளை வாழ வைக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கான நம்பிக்கையை நமக்குள்ள கொண்டு வரும்படி அவரே ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கிறாரு. அதுதான் உடன்படிக்கை. எல்லாம் சொல்லுங்க, தேவன் எடுத்த நடவடிக்கை, அதுதான் உடன்படிக்கை. பாருங்க, அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். தமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றுக்கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். யாருக்கு நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி? இதை நம்பி ஓடி வந்த நமக்கு நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாக இருக்கிறது. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள்ளே பிரவேசித்தார். பாருங்க, இந்த ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினது மட்டும் இல்ல, ஆணையிட்டு கொடுக்கிறாரு. உடன்படிக்கையின் மூலம் ஆணையிட்டு கொடுக்கிறாரு. இது எப்படி இருக்குதுன்னா, இவனுக்குள்ள இருக்கிற சந்தேகம்லாம் அதுக்கப்புறம் போகுது, இவனுக்குள்ள இருக்கிற அச்சங்கள்லாம் விலகி இவன் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான், நம்ப ஆரம்பிக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு முறைமையை வேதம் முழுவதும் இருக்குது. பைபிளில் ஒரு கவனன் புக்குன்னே சொல்லலாம். பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல உடன்படிக்கை குறித்து நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்கலாம். இது ஒரு அற்புதமான காரியம், அதை பற்றிலாம் படிக்கணும். ஆனால் இன்னைக்கு நான் இந்த உடன்படிக்கையின் இன்னொரு பகுதியை, இந்த கம்யூனியனுக்கு இணைப்பாக இருக்கிற பகுதியை நான் பேச விரும்புகிறேன். அது என்னன்னா, கிறிஸ்து பாருங்க, அந்த ராப்போஜனம் இரவு உணவு அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற வேலையில தான் இந்த காரியத்தை சீசர்களோடு என்ன பண்ண ஆரம்பிக்கிறார், பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு, திடீர்னு அப்பத்தை எடுத்து அவர் சொல்றாரு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. திராட்சை ரசத்தை எடுக்கிறாரு, சொல்றாரு உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாய். புது உடன்படிக்கைக்குரிய அவ்வளவு நாள் அதுக்கு பேர் பாஸ் ஓவர். ஆனா இவர் அதை கவனன்ட்னு அழைக்கிறாரு. அந்த பந்தி, அந்த உணவு, பஸ்கா, பாஸ் ஓவர்னு அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அனுசரித்து இருந்தாங்க. இப்போ அவர் அதை என்ன சொல்றாருன்னா, கவனன்ட் இஸ் a covenant meal. அது உடன்படிக்கையின் போஜனம் என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய பந்தி உடன்படிக்கையின் போஜனமா இருக்கிறது. இந்த உடன்படிக்கை செய்து கொள்ளும் போது பலவிதமான நடவடிக்கைகள் அங்கு செய்யப்படும். என்ன மாதிரி பண்ணுவாங்க, ஒரு சிலது உங்களுக்கு சொன்னேன் நான். இன்னும் நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா, இவருடைய உடை எடுத்து இவர் கொடுப்பாரு, அவருடைய உடை எடுத்து இவர் கொடுப்பார். இவருடைய வெப்பன்ஸ், ஆயுதங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை அவர்கிட்ட கொடுப்பாரு, அவருக்குடைய ஏதாவது ஆயுதம் இருந்தால் என்ன பண்ணுவார், இவர்கிட்ட கொடுப்பார். பைபிளில் 2 மனிதர்கள் உடன்படிக்கை செய்கிறார்கள். யாரு?
யோனத்தானும் தாவீதும் உடன்படிக்கை செய்கிறார்கள். அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இவன் ஆடு மேய்க்கிறவன் என்ன வச்சுருப்பான்னு நினைக்கிறீங்க? இவன் ட்ரெஸ் என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதை கொடுத்துட்டு யோனத்தான் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போயிட்டான் தாவீது. ஹல்லேலூயா. உடன்படிக்கை அந்த நாட்களில் எப்படி செய்வாங்கன்னா, ஒரு ராஜா இருக்கிறான்னு வைங்க, அவன் வந்து சின்ன ராஜா இருக்கிறான், சுற்றில 4 ராஜா பெரிய பெரிய ராஜா இருந்தானா அவன் என்ன பண்ணுவான்னா, யாராவது ஒரு ராஜா கிட்ட போய் உடன்படிக்கை பண்ணிக்கிடுவான். அதுக்கப்புறம் இவங்கிட்ட வந்து யாராவது தொந்தரவு பண்ணால் யார் வருவா? இந்த பெரிய ராஜா வருவார்கள். சின்னவர்கள் பெரியவர்களோடு தான் உடன்படிக்கை செய்வார்கள். ஆனால் இங்கே ஒரு அதிசயம், ஒரு ஆச்சரியம். பெரிய தேவன் மனிதர்களோடு வந்து உடன்படிக்கை செய்கிறார். பாதுகாப்பு உணர்வு இல்லாத பயந்துகிட்டு இருக்கிற மனுஷன் என்ன பண்ணுவான்னா, யாராவது ஒரு ஆள்கிட்ட போய் உடன்படிக்கை பண்ணிக்கிடுவான், அப்போ தான் நம்ம பாதுகாப்புன்ட்டு. ஆனால் தேவன் பாருங்க, மனுஷங்கிட்ட வந்து அவர் என்ன பண்றாரு? உடன்படிக்கை பண்ணுகிறார். மனிதனோடு கூட வந்து அவர் வந்து காரியங்களை செய்கிறார். இப்போ கவனிங்க, அந்த யோனத்தான் தாவீது கூட ஏற்பட்ட உடன்படிக்கை படிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே பல பரிமாற்றங்கள் நடக்குது. 1 சாமுவேல் 18:2. யோனத்தான் தாவீது தன் ஆத்துமாவை போல சிநேகித்தான், அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். இவன் வில்லு இவன் பட்டயம் இதெல்லாம் யாரு கொடுத்துட்டான்? தாவீதுக்கு கொடுத்துட்டான். தாவீது கிட்ட அடப்பம் கிடப்பம் எதாவது இருந்திருக்கும், வேற என்னது இருக்கும்? இதுதான் அவன் கொடுத்துருப்பான். இந்த கவனன்ட்ல வந்து உடன்படிக்கை பண்ணும்போது ஏதாவது பரிமாறிக்கணும், அதான் உடன்படிக்கை. ஒரு பரிமாற்றம் இல்லாமல் உடன்படிக்கை என்ன பண்ண முடியாது. இவன் கையில் இருக்கிற அதான் திருமணத்தில் வந்து மோதிரம் போடுறோம், அது ஒரு கவனன்ட். இங்கேருந்து அவங்க ஒரு மோதிரம் போடுறாங்க, இவங்க மோதிரம் என்ன பண்ணுறாங்க போடுறாங்க. ஒரு பரிமாற்றம் பண்ணி தான் உடன்படிக்கை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். இவங்க பேர் யார் போட்டுக்கிறா? இவங்க போட்டுக்கிறாங்க. இவங்க பேரில் இருக்கிறத யார் போடுறாங்க? அவங்க போட்டுக்கிறாங்க. அது மாதிரி இப்போ உங்கள் பேர் கடவுளுக்கு போயிட்டு கடவுளுடைய பேர் உங்களுக்கு வந்துடுச்சு. கடவுள் இப்போ எப்படி அழைக்கப்படுறாருன்னா, ஆபிரகாமின் தேவன். அல்லேலூயா. அவர் பேரை இங்கே கொண்டு வந்து சேர்த்து விட்டார். யாருக்கிட்ட? ஆபிரகாம் கிட்ட. நீங்கள் யார் ஆண்டவர்னு கேட்டால், நான் ஆபிரகாமின் தேவனும். அவர் அடையாளமே இப்படி தான் இருக்குது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க இல்லாமல் அவர் தன்னை அடையாளப்படுத்திக்கிறதே இல்லை. ஏன்னா இவங்களோட அவர் என்ன ஆயிட்டாரு? ஒன்றாயிட்டு. இந்த உடன்படிக்கையில் பெயர் பரிமாற்றம் நடக்கிறது, உடை பரிமாற்றம் நடக்கிறது, ஆயுதங்கள் பரிமாற்றம் நடக்கிறது. இப்படி பல காரியங்கள் பரிமாற்றங்களுக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படி உடன்படிக்கை செய்து கொள்ளும் போது அந்த உடன்படிக்கையினுடைய இறுதி கட்டமாக என்ன பண்ணுவாங்கன்னா, விருந்து அவர்கள் வைப்பார்கள். ரொம்ப முக்கியமானது உடன்படிக்கையின் உணவு. உணவு இல்லாமல் உடன்படிக்கையா? அந்த காரியத்தில் ரொம்ப முக்கியமானது. அவங்க ஒன்றா உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. பைபிள் ஒரு வசனம் இருக்கு இல்லையா, விருந்து ஐக்கியத்திற்கென்று செய்யப்படும் அப்படின்ற ஒரு வசனம் இருக்கு இல்லையா, நீதிமொழிகளை படிக்கிறோம். விருந்து எதுக்கு தான் வைக்கிறாங்களாம்? ஐக்கியத்துக்காக. பெரிய பெரிய பிஸ்னஸ் டீல்லாம் நல்ல பெரிய ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டா முடிஞ்சிருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா சாப்பாட்டில் வந்து அப்படியே டீலிங்லாம் நல்லா ஓகே 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 அப்படின்றதாங்க. எல்லா டீலும் மார்க்கெட்டில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த அந்த ஒவ்வொரு காரியமும் முடியும் போது அவங்க உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்போ இந்த இந்த கம்யூனியனை கூட எப்படி ஆண்டவர் சொல்றாருன்னா, இது ஒரு உடன்படிக்கையின் போஜனம். இது வந்து இஸ் a covenant meal. பழைய ஏற்பாட்டில் நிறைய பகுதிகள் இருக்கிறது. இந்த உடன்படிக்கை செய்து கொள்ளும் போது அவங்க ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. ஒரு சிலது உங்களுக்கு காமிக்கிறேன், ஏன்னா அது இன்னும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கவனன்ட்டில் டைமில் இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணுறாங்களா? ஆதியாகமம் 26க்கு வாங்க. ஆதியாகமம் 26. ஏன்னா இப்படிலாம் நடந்திருக்கான்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஆதியாகமம் 26, 28 பாருங்க. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். இது யாரு சொல்றா? அபிமெலேக்கு வந்து சொல்றான். யாரை பார்த்து? ஈசாக்கை பார்த்து. இவன் துறவு தோண்டும் போதெல்லாம் அது எங்களுடையது எங்களுடையதுன்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கிற பல பேர் அவங்ககிட்ட வம்பு பண்ணி எல்லாம் இது பண்ணி அவன் விட்டுட்டு போய் கடைசியில் தேவன் அவனுக்கு ரெஹபோத்தை கட்டளையிட்டு ஒரு ஆசீர்வாத வழி திறந்து இப்போ அவன் என்ன ஆயிட்டான்னா ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டான். எந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டானா, அந்த ஊரில் அபிமெலேக்குன்னா யாரு? அந்த ஊரில் இருக்கிற ராஜா. அவனுக்கே பயமாயிடுச்சு. பேருக்கு தான் நான் ராஜா.
மெய்யான ராஜா இந்த யாரு தான்? ஈசாக்கு ராசா. ஈசாக்கு தான் யாரா இருக்கிறாரு? உண்மையிலே ராஜாவா இருக்கிறாரு. அதனால இவன் என்ன பண்றான்னா, அவன் சொல்றான், மெய்யாகவே நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று. ஒரு காலத்துல இவனை பகைச்சு இவனை துரத்துனாங்க. ஆனா அவனுடைய கண்கள் காண தேவன் இந்த மனிதனை ஆசீர்வதித்தார். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். இன்னைக்கு உங்களை அற்பமா நினைச்சு ஒண்ணுமே இல்லாத ஆட்கள்லாம் நாளைக்கு உங்க வீட்டு வாசப்படி அண்டை நிற்கும்படியா விதத்துல தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இல்ல, ஏன்னா ஈசாக்கு யார் தெரியுமா? இஸ் a covenant man. அவன் உடன்படிக்கையின் மனிதன். தேவனோடு அவனுக்கு உடன்படிக்கை இருக்கிறது. ஆகையால் அவன் வெற்றி மேல் வெற்றியை பெற்றுக்கொண்டே வருகிறான். ஆபிரகாமுக்கு அப்புறம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இப்படி போயிடல. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு விட ஈசாக்குக்கு அதிகமா போகுது, யாக்கோபுக்கு அதிகமா போகுது, யோசேப்புக்கு அதிகமா போகுது. அது இந்த கிராப் மேல போய்கிட்டே இருக்குது. அது ஒன்றும் கீழே இறங்கி போயிடல. இப்ப என்ன நடக்குதுன்னா, பகைத்து வெறுத்து தள்ளின அந்த நாட்டு ராஜாவே இப்ப யாரை தேடி வரா? ஈசாக்க தேடி வரான். அப்போ என்ன நடந்ததுங்கிறது தான் நாம இங்க படிக்கிறோம். அங்க பாருங்க என்ன நடந்தது. உடன்படிக்கை பண்ணணும்னு சொல்றான். ஏன்னா அதுதான் எல்லாத்துக்கும் முடிவு. உடன்படிக்கை பண்ணிட்டா எப்படியும் நாளைக்கு ஈசாக்கு மூலம் நமக்கு ஒரு தொந்தரவும். இவன் இப்ப ஈசாக்குக்கு பயப்படவே ஆரம்பிச்சிட்டான். முதல்ல ஈசாக்க பார்த்து பொறாமப்பட்டாங்க, கடைசியில ஈசாக்குக்கு பயப்பட்டாங்க. ஹல்லேலூயா. எந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. பொறாமப்பட்டு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அவன் போற போக்க பார்த்தா இவனுக்கு பயமாயி போச்சு. தப்பான ஆட்கள் கிட்ட வம்பு வச்சுட்டோம், பேசாம போய் என்ன ஆயிடுவோம், சமாதானம் ஆயிடுமோன்னு சொல்லி ஈசாக்கு கிட்ட சமாதானம் பேசுகிறார்கள். அப்போ அதுக்கு உடன்படிக்கை தான் அதுக்கு தீர்வு. அது அன்னைக்கு இருக்குது பாருங்க. அதனாலதான் அப்படி பேசுறாங்க. 29, நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல. பயங்கர டயலாக் அடிக்கிறான். நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். சத்துரு வாயிலிருந்து என்ன வருது பாருங்க, கடவுள் உன் கூட இருக்கிறாருப்பா, தேவன் உன்னை ஆசீர்வதிச்சு பெரியாளா ஆக்கிட்டாருப்பா. பிசினஸ் இல்ல அவ்வளோ பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருந்த ஆளு. ஆனா இப்ப அதே ஆளு சொல்றாரு, இல்ல கடவுள் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நான் இந்த போட்டி வஞ்சகத்தை வச்சு உன்னை ஜெயிக்க நினைச்சேன், ஒண்ணுமே முடியல. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி எல்லாம் தோத்து போயிட்டு கடவுள் ஒன்ன ஆசீர்வதிச்சிருக்காரு, உன் கூட என்னையும் சேர்த்துக்கோப்பா, நானும் இன்னும் ஒன்னாயிடலாம் அப்படின்ட்டு அந்த ராஜா பேசுறான். இப்ப பாருங்க 30வது வசனம். அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார்கள். That means covenant meal. அதுதான் உடன்படிக்கையின் போஜனமாக இருக்கிறது. ஒன்னா சாப்பிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? உடன்படிக்கை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. என் கூட அவன் சரிசமா உட்காந்து சாப்பிடுவானா? அந்த கலாச்சாரம் இங்கே அந்த மாதிரிலாம் இங்கேயும் இருந்திருக்குது, இப்பவும் சில இடத்துல இருக்குதுங்கிறாங்க. சில பேர்லாம் அவங்களோட சேர்ந்து சாப்பிட முடியாது, சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்டாங்கன்னா ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லையா? அந்த மாதிரி கை நினைக்கலையா அப்படிம்பாங்க இல்லையா? நம்ம கையை மட்டுமா நினைப்போம். இது உங்களுக்கு புரியுதுங்களா? இது இந்த உடன்படிக்கைங்கிறது அமெரிக்கால இருந்த ஒரு தத்துவம் கிடையாது. இதெல்லாம் நம்முடைய கிழக்குல இருக்கக்கூடிய ஒரு காரியம். சில பேர் இயேசு ஃபாரின் கார்டுங்கிறாங்க. ஏன்னா அமெரிக்காவில் பிறந்தாரு, ஃபாரின் கார்டுங்க. நம்ம ஆசியாவில் அவர் பிறந்தாரு, நம்ம ஆசிய கண்டத்துல மத்தியில் அவர் பிறந்தாரு, எல்லாருக்கும் சொந்தமானவர் அவர். ஹல்லேலூயா. அது மாதிரி இந்த உடன்படிக்கை இந்த மாதிரியான மேட்டர்லாம் எங்கேயோ அவங்க இருந்து வரல, இதெல்லாம் இங்கே தான் இருக்கு. சில சொல்றாங்க இதெல்லாம் நம்ம பைபிள் இருக்கிற நிறைய காரியம் நம்ம இந்தியன் இதுக்கு தான் நல்லா வரும் அப்படிங்காங்க. இந்த தாளந்து கிடைச்சி ஊமையில ஒருத்தன் என்ன பண்ணிடுறான்னா, சீலையில முடிஞ்சு வச்சான்னு போட்டிருக்கு, புதைத்து வைத்தான் போட்டிருக்குல்ல, எங்க அது இந்தியாக்காரன் தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா சீலையில கட்டி வச்சான்னு போட்டிருக்க, ஜீன்ஸ் பேண்ட்னு போடலாம் அப்படிங்காங்க. இதெல்லாம் எங்கேயோ இல்லை, இது நம்ம வட்டாரத்தில் இருக்கிற ஒரு காரியம் பாருங்க. அப்போ ஒன்னா சாப்பிட்றதுங்கிறது, இனி ஒன்னாயிட்டோம், சமாதானம் ஆயிட்டோம், இதாயிட்டோம், சரி சரி நம்ம வாங்க எல்லாம் சாப்பிடுவோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அங்கே எல்லாம் இதாக போயிடுச்சுன்னு அர்த்தம் பாருங்க. அப்போ அதுக்கு அடையாளமாக தான் அங்கே சாப்பாடு என்ன பண்ணப்படுது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உடன்படிக்கையில் போஜனம் இருக்குதா? இது அப்படிப்பட்ட ஒரு காரியம் தானா அப்படின்னு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 31 வாங்க பார்க்கலாம். 31 44 வாங்க. 31 44.
இப்பொழுது எனக்கும் உனக்கும் சாட்சியா இருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள கடவோம் என்றான். இது யாரு? யாக்கோபும் அவன் மாமனாரும். யாக்கோபும் அவனுடைய மாமனாரும், மருமகனும் மாமனாரும். யாரு? லாபான். இந்த லாபான் கம்பெனியில் போய் வேலை பார்த்தான் தெரியுமில்ல, அந்த கதை நிறைய சொல்லியிருக்கிறேன் நான். லாபான் கம்பெனியில் என்னெல்லாம் நடந்துச்சுன்ட்டு. தன் லாபத்தை மட்டுமே மையமாய் கொண்டவன் தான் லாபான் கம்பெனி. அவன் பொண்ணை ஒன்றை இவன் விரும்புகிறான் இல்லையா? விரும்புனா கடைசியில் கல்யாணத்தில், அவங்க கல்யாணத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா மூடிடுவாங்க முகத்தை, பார்க்கவே முடியாது. டிம் லைட் மேரேஜ். பொண்ணை மாற்றி விட்டான். என்ன பண்ணிட்டான்னா மூத்த பொண்ணை என்ன பண்ணிட்டான், கட்டி வச்சுட்டான். இவன் விரும்பினது எது? இளைய பொண்ணு. இவன் பாருங்க எந்த மாதிரி ஆளுன்னு தெரியல, காலையில் தான் தெரியுது வேற ஆளுன்ட்டு. இது பெரிய ஆச்சரியம். லவ் என்னத்தான் லவ் பண்ணான்னு தெரில, காலையில் தான் சொல்கிறான் ஐயா பொண்ணை மாற்றிட்டீங்களே அப்படிங்க. பரவாயில்ல. அவன் சொல்கிறான் எங்கள் ஊர் வழக்கம் என்னென்னா மூத்த பொண்ணு இருக்கும்போது இளைய பொண்ணை கட்டி கொடுக்க முடியாது. எல்லா ஊர்லேயும் அதான் வழக்கம். என்னமோ டயலாக்லாம் பேசுகிறான் பாருங்க. சரி என்ன பண்ண, இன்னும் 7 வருஷம் வேலை பாரு. இவ்வளவு காரியம் பண்ணி இவ்வளவு பண்ணி இவனுடைய முன்னேற்றங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டேங்கான் பாருங்க. பொண்ணுக்காகவே கூட சம்பாத்தியம் பண்ண வைக்கிறான். வேலை பார்த்தா தான் பொண்ணுங்கிற அளவுக்கு பண்ணுறான். அவனுடைய முன்னேற்றம் சம்பளம்னு வரும்போது இவன் பல எதிர்ப்புகளை காட்டினதை யாக்கோபுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம், படிக்கிறோம். யாக்கோபு சொல்கிறான் 10 முறை அவங்க அப்பா சம்பளத்தை என்ன பண்ணார், மாற்றினார் அப்படின்ட்டு. 10 முறை சம்பளத்தை மாற்றிருக்கான் பாருங்க. மாடல் கம்பெனியை விட பெரிய ஆளாக இருந்திருக்கான் அவன். 10 முறை சம்பளத்தை மாற்றினான்னா ப்ரொமோஷன் நினச்சி கூடாது, அப்படியே கூட்டிகிட்டே போனான். அப்படி இல்லை, 10,000 1500 தானே சொன்னேன். இப்படி அவன் ஒவ்வொரு முறையும் சொல்லி சொல்லி என்ன பண்ணிட்டான், மாற்றிட்டான். கடைசியில் பாருங்கள் இவனுக்கு ஆண்டவருடைய உதவி. ஏன்னா இவன் உடன்படிக்கை மனிதன். ஹல்லேலூயா. நீ பைபிள் ஃபுல்லாக பாருங்கள், இந்த உடன்படிக்கை மனிதனை யாரும் ஏமாற்ற முடியல. இவங்கெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஈசாக்கு ஜெயிச்சான் பிகாஸ் ஆஃப் கவனன்ட். தேவனுடைய உதவி அவனுக்கு உண்டாயிடுச்சு, அதனால் அவன் ஜெயிச்சிட்டான். யாக்கோபுக்கும் அதுதான். ஏமாத்துற லாபான் மத்தியில் இவனை கடவுள் வந்து பெரிய ஆளாக்குறாரு, இவனை முன்னேற்றுக்கிறார். அவன் போய் சொல்கிறான் இந்த மாதிரி புள்ளியாக வரும், அதெல்லாம் எனக்கு சம்பளமாக கொடுத்தணுன்னு இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. ஏன்னா ஒன்றும் அப்படி வரவே வராது. ஆனால் தேவன் ஆச்சரியமான விதத்தில் அவனுக்கு அப்படிப்பட்ட ஆடுலாம் அந்த மாதிரி குட்டி போட முடியாது செய்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் முகம் வேறுபட்டது அப்படின்னு போட்டிருக்கும். யார்? பொண்ணை கொடுத்துருக்கோம், சந்தோஷமாக இருந்துட்டு போனேன்னு நினைக்கலாம் பாருங்க. என்ன மாதிரி ஆளாக இருந்திருக்கிறான் பாருங்க. நம்மளை பொண்ணை கொடுத்து என்னெல்லாமோ கொடுக்குறோம், அப்படி இருந்தோம் இப்போ வந்து வேற மாதிரி இருக்குது பாருங்க. அன்னைக்கு வேற மாதிரி இருந்திருக்குது. அப்புறம் 2வது முறையும் அதே மாதிரி அவன் பிளானை மாத்திரம். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இதுக்கு நீ கல்லாட்டம் ஆடுறதை அழிச்சு புளிச்சு மறுபடியும் போடுங்க லாபான். மறுபடியும் போட்டால் சீட்டு இவன் பேரில் தான் விழுது. இவனுக்கு தான் காரியம் சாதகமாக நடக்குது. கடைசியில் பார்த்தா இவர் ஓரளவுக்கு நல்லா ஆயிட்டு, இனி இவர்கிட்ட இருந்தானா முடியாதுன்ட்டு கிளம்பிடும்னு என்ன பண்ணிடுறான். கிளம்பி என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ஊரை விட்டு அவன் கிளம்பி வந்துடுறான். அப்போ தான் அந்த காரியங்கள் வந்து நடக்குது பாருங்க. அப்போ தான் அந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம். நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள கடவுள். 45. அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினான். பின்னும் யாக்கோபு பார்த்து கற்களை குவியலாக சேருங்கள் என்றான். அவர்கள் கற்களை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு குவியலாக்கி அந்த குவியல் மேல் என்ன பண்ணாங்க, தட் இஸ் கவனன்ட் மீல். ஹல்லேலூயா. பைபிளில் ஃபுல்லாக யாரெல்லாம் 2 பேர் உடன்படிக்கை செய்து கொள்கிறார்களோ அதற்கு அடையாளமாக அங்கே என்ன தரப்படுகிறது, போஜனம் தரப்படுகிறது. இப்போ தேவன் மனிதனோடு கூட ஒரு உடன்படிக்கை வைக்கிறாரு. என்ன தெரியுமா, தன் குமாரனையே விருந்தாக போஜனமாக மனு வர்க்கத்திற்கு அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் இது வந்து கவனன் மீல். அது இயேசு சொல்றாரு, இது புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. எப்படி இங்க கவனன்ட் நடக்குது, ஏன்னா கவனன்ட் மீல், ஒரு மீல் இங்க தரப்படுகிறது. அது மூலம் தான் இந்த உடன்படிக்கை என்ன பண்ண ஆரம்பிக்குது, நடக்க ஆரம்பிக்குது பாருங்க. நல்லா கவனிங்க. அப்ப வேதம் முழுவதும் இது இருக்குது. இன்னும் நிறைய பகுதிகளில் இந்த இதே விஷயத்தை போய் நீங்க படிக்கணும்னா நிறைய படிக்கலாம். எல்லா இதுலையுமே இந்த கவனன்ட் அப்படின்ட்டு வரும்போது அவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ததை பற்றி நாம் என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். சரி, மத்தேயு 26 அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு அவர் சொல்றாரு, இது என்னுடைய இரத்தமா இருக்கிறது, இது என்னுடைய சரீரமா இருக்கிறது. இப்போ இதுல ஒரு காரியம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா,
இன்றைக்கி மாலையிலலாம் இதை நான் தியானிச்சுட்டு இருந்தபோது எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சொன்னேன், எனக்கு என்னென்னா இந்த குட் நியூஸை போய் சொல்லிடணும் அப்படின்னு தான் வந்துடுறேன். நான் இந்த சந்தோஷமான செய்தியை போய் மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படி தான் இருந்தது பிரசங்கம் பண்ண வரும்போது. இது அவருடைய இந்த கம்யூனியன் நம்ம பரிமாறும்போது இந்த பிளட்டு, அப்போ அவருடைய கிறிஸ்துவனுடைய சரீரம் இதெல்லாம் கொடுக்கும்போது இது இந்த திராட்சை ரசமாகவோ அப்பமாகவோ அப்படியே ஜனங்க இதை பார்க்குறாங்க, அப்படியே பருகிட்டு போயிடுறாங்க. ஆனால் இயேசு இதை எப்படி சொல்கிறாருன்னா, என்னுடைய ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்குன்னு சொல்லலை, என்னுடைய சரீரத்துக்கு இது அடையாளமாக இருக்குன்னு சொல்லல. இது சிம்பிள் கிடையாது, இது என்னுடைய ரத்தமாக இருக்கிறது அப்படின்னாரு, இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது அப்படின்னாரு. நல்லா கவனிங்க, இது ரொம்ப எனக்கு அந்த அளவுக்கு இதை நான் எனக்குள்ள புரியல. இன்னைக்கு சாயங்காலம் இதை படிக்கும்போது இன்னும் ரொம்ப எனக்கு அது நல்லா இருந்துச்சு. இது வெறும் அடையாளமாக இல்லை, இது ஒரு அடையாளமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். அப்படி சொன்னீங்கன்னா ராங். அடையாளம் கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, அடையாளம் கிடையாது. சில சொல்லுவாங்க, என்னங்க அப்படி, அப்போ கிறிஸ்துவின் ரத்தமா? ஆமாம், அவர் சொல்லியிருக்கிறாரு இது என்னுடைய ரத்தமாக இருக்கிறது, அவர் சொல்லியிருக்கிறாரு இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, அது கிறிஸ்துவின் ரத்தம், அது கிறிஸ்துவின் சரீரம், அது அடையாளம் அல்ல, நிஜமாவே அப்படிதான் இருக்குது. அப்போ நான் அதை எடுத்துக்கும் போது இயேசுவின் சரீரத்தை நான் புசிக்கிறேன், இயேசுவின் ரத்தத்திலே நான் பங்குள்ளவனாக மாறுகிறேன். ஹல்லேலூயா. ஏன் சரீரம், ஏன் ரத்தம்? the blood for forgiveness, the body for healing. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது நாம் மன்னிக்கப்படுவதற்காக, அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டது நாம் சுகமா இருப்பதற்காக. ஹல்லேலூயா. ஏன் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா ரத்தத்தை குடிக்காதங்கிறார் ஆண்டவர். பழைய ஏற்பாட்டில் லேவியரான்னு ஒரு புக் இருக்கா? யாராவது அதை வாசிக்க ஆரம்பிச்சு முடிச்சிருக்கீங்களா? அப்போ நான் உங்களுக்கு தனியாக பரிசு தரணும். ஏன்னா அப்படியே அதை கொண்டு வா இப்படி என்னதுன்னே புரியாது. சிலர் அதான் முடிவு பண்ணுவாங்க, சிலர் முதல்ல லேவியராவும் திறந்துருப்பாங்க. அப்போ பைபிள்லாம் நமக்கு ஒன்றும் புரியாது மூடிடுவாங்க. ஏன்னா அது எல்லாமே கிறிஸ்துவ நிழலாட்டமாக மையமாக வச்சு முழு பைபிளும் அப்படிதான் இருக்கு. லேவியராமத்தில் ரொம்ப இருக்கு. இந்த பலி இந்த மாதிரி நிறைய மேட்ரு பேசும்போது ஒன்றுமே புரியாது. அந்த லேவியராமத்தில் நம்ம என்ன படிக்கிறோம்னா, ரத்தத்தை நீ என்ன பண்ணாத, புசிக்காதங்காரு. எந்த மிருகத்தோட ரத்தத்தை என்ன பண்ணக்கூடாது, புசிக்காத அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11 பாருங்க, 17:11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே. அப்போ அதுல என்ன போட்டிருக்குது? மாம்சத்தின் உயிர் இரத்தத்துல இருக்கு. ஒரு மிருகத்தை சாப்பிடும்போது கூட கடவுள் சொல்றாரு, அது வெட்டிறது, ரத்தத்தை என்ன பண்ணிடு, வெளியில சிந்திடு, மாம்சத்தை என்ன பண்ணு, புசி. எந்த மிருகத்தினுடைய ரத்தத்தை என்ன பண்ணாத, புசிக்காதன்னு பழைய ஏற்பாட்டில் முழுசும் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா ரத்தத்துல என்ன இருக்குது, மாம்சத்தினுடைய உயிர் எதுல தான் இருக்குதான், ரத்தத்தில் தான் இருக்குதான். அதுல தான் ஜீவன் இருக்கிறது. அதுல தான் அந்த அந்த அது எதனுடைய ரத்தமோ அதனுடைய தன்மை அதுல தான் இருக்குது, அந்த பிளட்ல தான் இருக்குது. அப்ப எந்த மிருகத்தினுடைய புசிக்காதுன்னு சொன்னவர் தான் சரீரத்தை புசிச்சு தான் ரத்தத்தை பானம் பண்ணன்னு அர்த்தம். என் ஜீவன் உனக்குள்ளாக ஓடட்டும், என் தன்மை உனக்குள்ளாக வரட்டும்ங்கிறதுக்காக அதை புசிங்கிறாரு, சாப்பிடுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. முழுசும் செய்யக்கூடாதுன்ட்டாரு, எந்த மிருகத்தையும் பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. நீங்க பாருங்க, அப்போஸ்தலர்கள் இந்த புது உடன்படிக்கையின் சத்தியங்களை பிரஜாதிகளுக்கு பகிர்ந்துக்கிறாங்க இல்லையா? பிரஜாதிகள் நிறைய பேர் ஆண்டவரை ஏத்துக்கிட்டு வர்றாங்க, சபைக்குள்ள வர்றாங்க. அப்ப என்னன்னா, என்ன புது உடன்படிக்கையில என்னையே ஃபாலோ பண்ணும் அப்படின்னு பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கு. ஒண்ணுமே இல்லை, ஹி ஃபினிஷ்ட் எவ்ரிதிங்னா எப்படி? அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது சில இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த எருசலேமின் சபை கூடி சில முடிவுகளை அவங்க எடுக்கிறாங்க. நீங்க பாருங்க, அப்போஸ்தல நடபடிகள் 15ஆவது அதிகாரம் 28 பாருங்க. எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளும் இரத்தத்திற்கும் நெருங்குண்டு செத்ததிற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதை ஒரு 4 பாயிண்ட்ஸை மட்டும் அவங்களுக்கு சொல்றாங்க. எப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொஞ்சம் என்ன பண்ணிக்கோ, வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதில் ஒன்று பாருங்க, இரத்தத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் அப்படின்னா என்ன?
ரத்தம் சிந்தப்படாம அப்படியே செத்து போன மிருகத்தையோ இதையோ நீ என்ன பண்ணாத, சாப்பிடாத. ஏன்னா அது பாய்சனிங் ஆயிடுது. என்ன ஆயிடுதுன்னா அந்த பிளட் அது எல்லாத்துலேயும் கலந்து இருக்கிறதுனால அதை சாப்பிட கூடாது, அது சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறாரு. இந்த ஹோட்டல்லாம் போட்டிருக்கான் பாருங்க, ஹலால் ஃபுட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேருக்கு அந்த ஹலால் ஃபுட்டு இருக்குதுன்னு தான் கொண்டாங்கன்றாங்க. அதுவும் பட்டியலில் ஒன்று நினைக்கிறாங்க. அது என்னதுங்க, வெளியில ஹலால்னு ஒன்று போடுதுங்க, அது 2 பிளேட் கொண்டாங்க. அந்த மாதிரி ஐட்டம் போல. அது என்ன அர்த்தம்? அப்படியே நாங்கள் என்ன பண்ணிடல, வைக்கல, வெட்டி என்ன பண்ணிட்டோம், பிளட் எல்லாம் வெளியில எடுத்துட்டோம், வெறும் ஃப்ளஷ் மட்டும்தான் இங்கே என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. இப்போ அதுதான் அங்கே நெருங்குண்டு செத்தது, பிளட் என்ன பண்ணாத, சாப்பிடாத அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் புதிய ஏற்பாட்டில் வர்ற அந்த சபை புதுசாக எருசலேமில் உருவாகிற அந்த மக்களுக்கு கூட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த ஜீவன், அந்த ரத்தத்தில் தான் உயிர் இருக்கு, ஜீவன் இருக்கு. அப்போ அதை ஒருத்தன் புசிக்கும் போது, பன்னியோட ரத்தத்தை புசிச்சா என்ன ஆகும், மிருகத்தோட ரத்தத்தை புசிச்சா என்ன ஆகும், ஏதோ ஒரு எஃபெக்ட் இருக்கிறத வேதவசனம் அதை ஒத்துக்குது பாருங்க. அதனால தான் அதை எல்லாத்தையும் தேவன் விளக்குறாரு, அது வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இங்க என்ன சொல்றாரு, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை என்ன பண்ணுங்க, பருகுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, இது என்ன பண்ணுங்க, புசியுங்கள். நீங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு வியாதி வருது, ஏதோ ஒரு சிக்னஸ் வருது, ஹாஸ்பிட்டல் போறீங்க, டாக்டர் என்ன பண்றாரு, முதல்ல என்ன சொல்றாரு, ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. ஏன்னா நீங்க பொய் சொன்னாலும் பிளட் பொய் சொல்லாது. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டா அந்த பிளட்டில் அந்த நோய் இருக்கா இல்லையாங்கிறது கரெக்டாக தெரிஞ்சிடும். ஏன்னா அதில் தான் எல்லா தன்மையும் என்ன பண்ணியிருக்குது, அடங்கி இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என் குமாரனுடைய ரத்தத்தை இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்குறேன், ஏன்னா அதில் வியாதியே கிடையாது, அதில் பலகீனமே கிடையாது. அதை நீ எடுத்துக்கொள்ளும் பொழுது அவருக்குள்ள இருந்த ஜீவனும் பலனும் உனக்குள்ளாக வேலை செய்யும், உன் சரீரத்தில் வேலை செய்யுங்கிறதா தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இது அடையாளமாக கொடுக்கப்படுகிறதுன்னு நினைச்சிடக்கூடாது, அடையாளமே கிடையாது. நிஜமா I drink the blood of Jesus, I eat the flesh of Jesus. நான் கிறிஸ்துவின் சரீரத்தையும் அவருடைய சரீரத்தை நான் புசிக்கிறேன், அவருடைய ரத்தத்தை நான் பானம் பண்ணுகிறேன். நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, அது அடையாளங்க, அடையாளமே போடலைங்க, அவர் அப்படி சொல்லவே இல்லை. இதை எடுத்து இது என்னுடைய ரத்தத்துக்கு அடையாளம் சொல்ல, இது என்னுடைய ரத்தமா இருக்கிறதுன்னாரு, இது என்னுடைய சரீரமா இருக்கிறதுனாரு. ஸ்கிரிப்சர் அப்படியே சொல்லுங்க. இதில் நிறைய பேர் ஆர்குமெண்ட்ஸ்லாம், ஏதோ பெரிய ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது பின்னாடி, உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஆனால் நீங்கள் ஒன்றும் இல்லை, கிறிஸ்து சொன்ன வார்த்தையை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுங்க. அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய ரத்தம், என்னுடைய சரீரம். அப்போ நீங்கள் கம்யூனியனை எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. கிறிஸ்துவே நீங்கள் புசிக்கும் பொழுது, கிறிஸ்துவையே நீங்கள் பருகும் பொழுது, கிறிஸ்து ஒரு நாள் கூட வியாதிப்பட்டதில்லை. அந்த வாழ்வு உங்களுடைய வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இன்னொன்னு சொல்றேன், உங்க முதுமையே இது பிரேக் பண்ணும். ஹல்லேலூயா. கழுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போல திரும்பும் சொல்லியிருக்குத, அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய அந்த இளமைகள், இன்பங்கள், தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த பலன், இதெல்லாம் திரும்ப ஆரம்பிக்கும் பாருங்க. இந்த கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்குள்ள போகும்போது என்ன நடக்குது, அதுல ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் என்ன பண்ணுதுன்னா, எல்லாம் டெட்டான திங்ஸ், சாவுக்கு ஏதுவான பல காரியங்கள் இருக்குது, மூளையில் இருக்குது, சரீரத்தில் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, அது எல்லாம் ஜீவன் பெற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. சொல்றேன், உங்கள் தோற்றம் கூட ஒரு புது பொழிவு பெறுவதை நீங்கள் பார்க்க முடியும். நான் இதை பற்றி நல்லா பேசி இன்னும் நல்லா பண்ணுறேன், நிறைய பேர் நான் கவனிச்சிருக்கிறேன். அந்த ஆட்கள் எங்காயிட்டே இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒருத்தர் ஜோசப் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார், இதை ரொம்ப நல்லா பேசக்கூடியவர். 55வது வயசுங்காரு. கேட்க 55 வயசா, டீனேஜ் பையன் மாதிரி இருக்காரு. கேட்டால் கம்யூனியன் 5 வருஷமாக அதை போதிக்கிறாரு, தொடர்ந்து எடுக்கிறாரு. அவர் சபைக்கெல்லாம் அதை டீச் பண்ணி சிங்கப்பூரில் பெரிய சர்ச்சை அதான் பாருங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய உடன்படிக்கையை இந்த மனிதர் பேசி, அவருடைய சபையில் பேசி ஆச்சரியமான காரியங்கள் நடக்குது. அப்போ அது இதில் ஒரு விஷயம் தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, இது அடையாளம் கிடையாது, இட்ஸ் ரியல் பிளட். ஹல்லேலூயா. ரியலா அதை நீங்க எடுக்கிறீங்க, ரியலா அவர் சரீரத்தை புசிக்கிறீங்க. அப்போ ரியலா அவருடைய பலனுக்கும் அவருக்குள்ளாக இருந்த ஜீவனுக்கும் நீங்கள் பங்காளிகளாக மாறுகிறீர்கள்.
ஹல்லேலூயா. எல்லா ரத்தத்தையும் தடை பண்ணின தேவன் தன் குமாரனோட ரத்தத்தை புசிங்கன்னு சொல்லியிருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, உனக்குள்ள ஏன் ஜீவன் ஓடட்டும், உனக்குள்ள ஏன் பலன் ஓடட்டும், உனக்குள்ள என் குமாரனுக்குள்ள என்ன இருந்ததோ அது உனக்குள்ளாக இருக்கட்டும்ங்கிறது தான் கடவுளுடைய நோக்கமும் திட்டமா இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. கம்யூனியன் சாதாரணமா எடுக்காதீங்க. டேக் கம்யூனியன் எவ்ரிடே, ஆஃபன். வாஸ்து காமிச்சலாம் உங்களுக்கு, அடிக்கடி அதை என்ன பண்ணுங்க, எடுங்க. சபையில மட்டுமல்ல, விசுவாசிகளாய் இருக்கிற நீங்கள் வீடுகளில கூடியதை நீங்க எடுங்க. கர்த்தரை நம்பக்கூடிய பிள்ளைகளா நீங்க அதை எடுங்க. இப்பெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வீடுகள்லயே. கம்யூனியன்ஸ் இதை டீச் பண்ண ஆரம்பிச்ச பிறகு நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, வீடுகளில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பாஸ்டர் தான் இருந்து கம்யூனியனை உங்களுக்கு பண்ணணுங்கிறது கிடையாது. புது உடன்படிக்கையின் கீழே நீங்கள் ஆசாரியர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஒரு குடும்ப தலைவர் எழுந்து நின்று கம்யூனியன் சர்வீஸை வீட்டில் நடத்தலாம். ஏன்னா அவரை நினைவு கூறுவதற்கு சபையை தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது வீட்டிலையும் நினைவு கூறலாம், எங்க வேணாலும் அதை எடுக்க ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா. எங்க எல்லாம் இந்த நினைவு கூறுதல் வருகிறதோ அங்க எல்லாம் கிறிஸ்துவனுடைய ஜீவன் அங்க வர ஆரம்பிக்குது, வெளிப்பட ஆரம்பிக்குது. பாருங்க, இயேசு டயர்டா உட்காரல, இயேசு பலகீனமா உட்காரல. பாருங்க, இன்னைக்கு சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தி நான் சொன்னேன். இந்த உலகத்துக்குள்ள இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டம் எதுக்கு நேரம் நடத்துறாங்கன்னா, இந்த வியாதிக்கு நேராக தான், ஆரோக்கியத்தை தான் பெற்றுக்கொள்றது இன்னைக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க எல்லா காரியத்திலையும் பாருங்க, சாவு. இதை சாப்பிடாதீங்க, அதுக்குள்ள அது இருக்கு. இதை சாப்பிடாதீங்க, இதுக்குள்ள இது இருக்கு. போன வாரம் தான் அது தப்புன்னு இருப்போம், அடுத்த வாரம் மெடிக்கல் அறிக்கையே மாறிடும். இப்பொழுது இதை எடுக்கிறதுனாலே ஜனங்கள் ஆரோக்கியமா இருக்கிறார்களா? இதை நம்பி ரொம்ப நாளா இதை சாப்பிடாமலே இருந்துட்டேனா. சிக்கன் தப்புமா, அதுக்கப்புறம் அது ரைட்டுமா. உருளைக்கிழங்கு தப்புமாங்க, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்குல இப்பொழுது விசேஷமான ஒரு தன்மை, அது கேன்சரை தடுக்கிறதா. இப்போ இன்னும் கேன்சரை தடுக்கிறதாம், இன்னும் டபால் அதை வாங்கிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பயம் அந்த கேன்சர். கேன்சர் இன்னும் சின்ன கட்டின்னு போனா கூட டாக்டர் அது கேன்சரா இருக்கும் அப்படின்றவாரு. ஏன்னா எல்லாரும் இன்னைக்கு ஒரு பெரிய அச்சம் பாருங்க. அப்போ எல்லா சாவுக்கேதுவான காரியங்களால இது காரியங்கள் நிறைஞ்சிருக்குது. நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன், எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி புசிக்கிறதா அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. தொடாத, ருசி பாராத, இந்த மாதிரிலாம் பண்ணுறது கொஞ்சம் ஜென்ரலான சில நாலேஜ் இருக்கு, நல்லது. அதுக்காக பினாயில நம்ம குடிக்க மாட்டோம், ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரத்தோடு குடிப்போம்னு பினாயில குடிப்போம், அது பண்ண மாட்டோம். அந்த அளவுக்கு நமக்கு தெரியும் விவரம். ஆனால் இவங்க ஊர்லாம் பட்டதை நம்ம எதையாவது தொட விட மாட்டாங்க. தொடாத. அதை நார்மலாக ஒரு செல்ஃபோன் பாருங்க, அதில் எவ்வளோ தீங்குகள் வருதுங்கிறாங்க. பாக்கெட்டில் போட்டாத, போட்ட இடமெல்லாம் மறுத்து போயிடும் அப்படிங்க. பயமாக இருக்கு, பாக்கெட்டில் போடக்கூடாதான். சரி பின்னாடி போடலாம்னா பின்னாடி மறுத்து போயிருமே. இங்கே வைக்கணும்னா நெஞ்சில் ஹார்ட்டை டைரக்டாக அட்டாக் பண்ணுவாங்களாம். நீங்க பாருங்க, எங்க பார்த்தாலும் சாவு, செத்து போயிருவ, உனக்கு இதாகி போயிடும், அந்த தாக்கம் இருக்கு, இதுதான் இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறவங்க நமக்கு என்ன? அதான் சொல்றாரு, சத்துருக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி. இவ்வளவு இந்த உலகத்துல இருக்குது, ஆனா நான் சத்துரு இருக்கிறான். சில சத்துருவே பார்த்துட்டு இருக்கு. சத்துருவை விடுங்க, பந்திய பாருங்க. பந்திய பார்த்து தொந்திய நிரப்பிட்டு போங்க. சத்துருவை பத்தி ஏன் இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்க? அங்க பாருங்க என்னென்ன விதமா கடவுள் வச்சிருக்காரு. அதெல்லாம் புசித்து சாப்பிட்றதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இது ரொம்ப சத்துருவை ஃபோக்கஸ் பண்றது கிடையாது, வியாதியை ஃபோக்கஸ் பண்றது கிடையாது, ப்ராப்ளமை ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. ஃபோக்கஸ் ஆன் ஃபினிஷ்ட் ஒர்க். தேவன் எனக்காக தன் குமாரனை கொண்டு ஆயத்தம் பண்ணின அந்த ஆயத்தத்தை நான் பார்க்க போகிறேன். அதுக்குள்ள அபிஷேகம் இருக்குது, பலன் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, எல்லாமே அதுக்குள்ள அடங்கி இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறோம் பாருங்க. பழைய ஏற்பாட்டில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 38 இருந்து பாருங்க. 2 ராஜாக்கள் 4:38 இருந்து பாருங்க. எலிசா கீழ்காலுக்கு திரும்பி போய் இருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிட்டு, தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். எல்லாம் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானையை அடுப்பில் வைத்து தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சி என்றான். லெக் பீஸு சிக்கனுக்கெல்லாம் இல்லை, ஏன்னா பஞ்ச காலம், அதனால கூழ் என்ன பண்ணுங்க, காய்ச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூழ் காய்ச்சுறாங்க. ஒருவன் கீரையை பறிக்க வெளியே போய் ஒரு பேய் கொமட்டியை கண்டு தன் காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ்பானையில போட்டான். அது இன்னதென்று அவனுக்கு பாருங்க. இந்த மாதிரி ஆளுக்களை வச்சு சூப் பண்ணா எப்படி இருக்கும் என்னன்னே தெரியல. சும்மா அதையும் நஞ்சிலையும் 4 வாய் திங்கணும் அப்படிம்பாங்க நிறைய பேர். பார்த்தீங்களா நீங்க? கொம்மட்டிக்காய், பேய் கொம்மட்டிக்காயை வெட்டி கூழ்ல போட்டான்.
நீ சமையல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆளாக பண்ணால் கொஞ்சம் ஓரளவுக்கு தேறிடும். 4-5 பேர் அதை படி இதை முதல்ல பண்ணு அப்படிமா அன்றைக்கி வேறு மாதிரி ஆகி போயிடும். பல அனாயிண்டிங் வேறு மாதிரி ஆக்கி விட்ரும் பாருங்க. இங்கே என்ன நடக்குது, அந்த மாதிரி தான் ஆயிடுது. இப்போ 40 சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூலில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல் தேவனுடைய மனுஷனே பானையிலே சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். கண்டுபிடிச்சான். யாரும் அங்கே ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, ஐயா இதை சாப்பிட கொண்டு வந்திருக்கீங்களா, அதில் என்ன இருக்குது, சாவு இருக்குது, பானையில் என்ன இருக்குது, சாவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லப்படுது பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். இங்கே பாருங்க, இப்போ தீர்க்கதரிசி கிட்ட தீர்வுக்கு போகிறாங்க. தீர்க்கதரிசினாலே தீர்வு கொடுக்குறவர் தானே. அவர் கடவுளுடைய வார்த்தையிலிருந்து தேவனுடைய ஞானத்திலிருந்து தீர்வை என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. இப்போ மாவை போட்டு கிண்ணா சாவு இருக்குது. இன்றைக்கி அதான் சொல்கிறாங்க, எல்லாத்துலேயும் சாவு இருக்குங்காங்க. இப்போ இந்த சாவு எப்படி நீங்க முடியும்? இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய இது பண்ணக்கூடிய எல்லாம் எங்கே பார்த்தாலும் டெட்டு தான் இருக்குது. அது அப்படி இது எப்படி இது எப்படி அது அப்படின்னே சொல்லிடுறோம். இப்போ அதுக்கு என்ன தீர்வு பாருங்கள். 41 அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமல் போயிற்று. பாருங்க என்ன நடக்குது. கொஞ்சம் மாவை கொண்டு வந்து அந்த பானையில் என்ன பண்ணுறான், தீர்க்கதரிசி போட சொல்கிறார். போட்டு கலக்கி இப்போ ஊற்றுனா சரியாயிடுச்சு. இது வரப்போகிற ஒரு காரியத்தை அவர்கள் முன்னாகவே பார்க்கிறார்கள். சாவு நீக்கப்படும் வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் சரீரம்தான் அதுக்கு பதிலாக இருக்குதுங்கிறத முன்னாடியே பார்க்குறாரு. இந்த மாவு வேற ஒன்றும் இல்லை, கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது. இன்னைக்கு சாவு சாவுன்னு இந்த பானையில் சாவு இருக்குங்க. சிலர் ஃபுட் பாய்சன் அப்படிங்கிறாங்க. சாப்பிட்ட உடனே என்ன ஆயிடுது, அவ்வளோ ஆயிடுது. நான் சொல்கிறேன், டேக் கம்யூனியன். அது எல்லா சாவையும் கேன்சல் பண்ணும். ஹல்லேலூயா. எல்லா சாவையும் உங்கள் வாழ்க்கையை விட்டு எடுத்து போடும், உங்கள் சரீரத்தை விட்டு எடுத்து போடும், வாழ்க்கையின் எல்லா காரியங்களை விட்டு அது எடுத்து போடுறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் பாருங்க. அதனால தான் இதை எடுங்க. இதை எடுக்கும்போது ஒன்றும் மறந்துடாதீங்க, அடையாளமாக அல்ல, நிஜமாகவே சரீரத்தை புசிக்கிறீர்கள், நிஜமாகவே அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறீர்கள். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஓடின அதே பலனும் அவருக்கு இருந்த அதே ஆரோக்கியம் உள்ள சரீரத்தோடு நீங்க பங்காளியா மாறுறீங்கன்னா இந்த உலகத்துல எப்படி வியாதியா இருப்பீங்க? சாவுக்கு ஏதுவான இந்த உலகத்தினர். ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச்